இன்னைக்கு நீங்க ஒரு ஆவரேஜ் ஃபாரினரோட கம்மியா ஏர்ன் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு முக்கியமான ரீசன் அமெரிக்கன் டாலர். இதே டாலர் தான் நிப்டி மேலையும் கீழையும் போறதுக்கு முக்கியமா இன்ஃபுளுன்ஸ் பண்ணுது. எங்கேயோ அமெரிக்கால ஜெரம் போல் ரேட் கட் பண்றது எப்படி இந்தியன் மார்க்கெட்டை அஃபெக்ட் பண்ணுது, அது மூலமா நீங்க எப்படி ப்ராஃபிட் பண்ணலாங்கிற 3 முக்கியமான டிப்ஸை இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. வெல்கம் பேக் டு ஃபைனான்ஸ் டிப்ஸ். வி வேல்யூ யுவர் டைம். ஸோ ஃபர்ஸ்ட் அமெரிக்கன் எக்கானமி எப்படி இவ்வளோ ஸ்ட்ராங் ஆச்சு அப்படின்னு பார்க்கலாம். இமேஜின் பண்ணுங்க, நீங்க யூரோப்ல ஒரு வேர்ல்டு வார் சினாரியோல இருக்கீங்க. இப்ப அங்க மோஸ்டா அஃபெக்ட் ஆகுறது அங்க இருக்கிற பீப்புள், பட் அங்க சில பேர் அதுல பெனிஃபிட் ஆவாங்க. அதுதான் இருக்கிற பிசினஸ் மேன். ஸோ இந்த பிசினஸ் மேன் சேஃபா பிசினஸ் பண்ண அமெரிக்காக்கு போறாங்க. நார்மலா ஒரு வார் டைம்ல ப்ராஃபிட்டபிள் பிசினஸ் வெப்பன் செல் பண்றது தான். இந்த வெப்பன்ஸை தான் யூகே சைடும் சரி ஜெர்மனி சைடும் சரி ரெண்டு பக்கமும் இந்த யூரோப்பியன் பிசினஸ் மேன் ட்ரேட் பண்றாங்க. அப்ப நம்ம காட்டையும் கொடுக்கிறோம் கோட்டையும் கொடுக்கிறோம். சோ இந்த வீடியோட ஃபர்ஸ்ட் டிப்ல நம்ம போனோம் அப்படின்னா, வேர்ல்ட்ல இருக்கிற பல முக்கியமான கம்பெனிஸ் நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு எல்லா கண்ட்ரீஸ்லயும் போய் மார்க்கெட்ல என்டர் ஆகணும்னு இல்ல, அமெரிக்கன் மார்க்கெட்டுக்குள்ள மட்டும் போனாலே போதும். ஃபார் எக்ஸாம்பிள், ஹோண்டாங்க கம்பெனி ஜாப்பனீஸ் மார்க்கெட் லிஸ்ட் இருக்கு, பட் அந்த சேம் கம்பெனி நீங்க அமெரிக்காலே போய் வாங்கலாம். அதே மாதிரி நம்ம இன்ஃபோசிஸ் கம்பெனி என்னதான் இந்தியன் கம்பெனியா இருந்தாலும் அமெரிக்கன் மார்க்கெட்லயுமே அது லிஸ்டா இருக்கும். சோ மோஸ்ட் ஆஃப் த டாப் கம்பெனிஸ் எல்லாமே வேர்ல்ட்ல இருக்கிறது அமெரிக்கன் மார்க்கெட்ல லிஸ்டா இருக்கும். ஏன்னா அதுதான் மதர் மார்க்கெட். இப்போ அமெரிக்கன் எக்கானமி எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங் ஆச்சுன்னு பார்த்தோம், பட் டாலர் எப்படி குளோபல் கரன்சி ஆச்சுங்கிறத இப்ப பார்க்கலாம். பேசிக்கா மணி யூஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம எல்லாமே பார்ட்டர் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணிருந்தோம். ஃபார் எக்ஸாம்பிள், என்கிட்ட 1 kg ஆஃப் ரைஸ் இருக்கு அப்படின்னா உங்ககிட்ட வீட் இருக்கலாம், பட் எனக்கு வெஜிடபிள்ஸ் தான் தேவைப்படுது அப்படிங்கிறப்ப நம்மளால இந்த பார்ட்டர் சிஸ்டம்ல எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியாது. இது பிக்கஸ்ட் ப்ராப்ளமா இருந்துச்சு. சோ இதுல இருந்து வெளியே வரதுக்கு நமக்கு ஒரு காமன் மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் தேவைப்படுது. அதுக்காக நம்ம கோல்டு எடுத்துக்கிட்டோம். பட் வை கோல்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோல்டு மட்டும்தான் காலத்தால் அழியாத பொருட்கள். அதாவது கோல்டு ரஸ்டும் ஆகாது, அதை நீங்க லிக்விட் ஃபார்ம்ல ஹீட் பண்ணாலும் அது வேப்பர் ஆகாது. இதே மாதிரிதான் சில்வர் அண்ட் அதர் மெட்டல்ஸுமே. பட் கோல்டு அளவுக்கு மற்றதெல்லாம் ரேர் கிடையாது. ஸோ ரொம்பவே ஸ்கேர்சிட்டி இருந்ததுனால கோல்டை நம்ம கன்சிடர் பண்ணோம். ஆனா இந்த கோல்ட்லயுமே என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு ஒருவேளை சின்ன பொருள் வாங்கணும் அப்படின்னா இந்த கோல்டை உடைச்சு உங்ககிட்ட கொடுக்க முடியாது. அதோட பிகர் ப்ராப்ளம் என்னன்னா, இந்த கோல்டு ரொம்பவே ஹெவி, ரொம்ப தூரம் டிராவல் பண்ணும்போது என்னால இதை தூக்கிட்டு போக முடியாது. சோ இந்த ப்ராப்ளம்ல இருந்து வெளியே வரதுக்கு நம்ம கவர்மெண்ட்ஸ் ஒரு வழி கண்டுபிடிச்சாங்க. இந்தியாவை விட்டு நீங்க வெளியே போறீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட 100 kg ஆஃப் கோல்டு இருக்குன்னா அதை கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக ஒரு செக் வாங்கிக்கலாம். இந்த 100 kg ஆஃப் கோல்டுக்கு இது ஒரு செக் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் கவர்மெண்ட் கொடுப்பாங்க. இந்த செக்கை ஜஸ்ட் நீங்க கேரி பண்ணிட்டு அமெரிக்கா வரைக்கும் போயிடலாம். அங்க அமெரிக்கன் கவர்மெண்ட் கிட்ட நீங்க இந்த செக்கை கொடுத்தீங்க அப்படின்னா அமெரிக்கன் கவர்மெண்ட் அதே 100 kg ஆஃப் கோல்டை உங்களுக்கு கொடுப்பாங்க. இதனால 2 விஷயம் நடக்குது. ஒண்ணு, உங்களுக்கு போற வழியில அதிகமா ஹெவியான மெட்டல்ஸ் தூக்கிட்டு போக வேண்டாம். அதோட முக்கியமா மத்தவங்களை வழிபடி பண்ணிடுவாங்கிற பயமும் வேண்டாம். பட் இதை விட முக்கியமா கவர்மெண்ட் எதுக்காக இதை செய்யறாங்க அப்படின்னா, இந்தியாவில இருக்கிற கோல்டு இந்தியாவை விட்டு வெளில போகாது, இந்தியாக்குள்ளேயே தான் இருக்கும். அமெரிக்கால இருக்கிற கோல்டு அமெரிக்காக்குள்ளேயே தான் இருக்கும், அங்கே வெளியே போகாது. ஸோ இதனால இந்த கோல்டுக்கான ஒரு செக்கை தான் மணி அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இப்படிதான் கரன்சியை உருவாச்சு. இந்த டைம்ல யூகே ஜெர்மனின்னு 2 பேரோட எக்கானமியும் படுத்துருச்சு வேர்ல்ட் வார் 2 முடிஞ்சதுக்கு அப்புறமா. இப்ப நம்ம அமெரிக்கா, நான் 2 பேருக்குமே சப்போர்ட் பண்றேன், உங்களோட எக்கானமியை டெவலப் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றேன். ஆனா உங்களுக்கு லோனை என் டாலர் மூலமா தான் பே பண்ணுவேன், நீங்க எனக்கு ரீபேமெண்ட்டை இதே டாலர்லயோ இல்ல இதுக்கு மொத்தமான பொருட்கள்லயோ தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. பட் இது யூரோப்புக்கு மட்டும்தான். எப்படி நம்ம வரைக்கும் இது வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சம்வே யூரோப்பியன் கண்ட்ரிஸ் தான் வேர்ல்டு ஃபுல்லாவே காலனைஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. இந்தியாவுமே யூகே கீழே தான் இருந்துச்சு. ஸோ இப்போ யூரோப் டாலர்ல தான் ட்ரேட் பண்றாங்க அப்படிங்கிறப்ப இந்தியாவும் ஆட்டோமேட்டிக்கா இந்த சிஸ்டம்குள்ள வர வேண்டியதா போச்சு. இப்படிதான் அமெரிக்கன் டாலர் குளோபல் கரன்சியா மாறிச்சு. ஸோ இப்போ நம்ம டிப் நம்பர் 2 போலாம். டாலர்ல ஏர்ன் பண்ற கம்பெனிஸை நீங்க வாங்கினீங்க அப்படின்னா அந்த கம்பெனிஸ்க்கு புதுசா இந்த கஸ்டமர்ஸ்மே கிடைக்கல அப்படின்னாலுமே ஸ்டில் அவங்க ப்ராஃபிட் தான் மேக் பண்ணுவாங்க. ஏன்னா லாஸ்ட் இயர் டாலர் 80 rupees இருக்கு அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் 90 rupees போகும். ஸோ எந்த நியூ கஸ்டமர்ஸ்மே அக்வயர் பண்ணாங்க அந்த கம்பெனியோட ப்ராஃபிட் அதிகமாயிட்டே போகும். ஸோ இப்ப அமெரிக்கன் எக்கானமி எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங் ஆச்சு அப்படிங்கறத பார்த்தோம். அண்ட் அமெரிக்கன் டாலர் எப்படி குளோபல் கரன்சி ஆச்சு அப்படிங்கறதையும் பார்த்தோம். இந்த இடத்துல பிரசிடென்ட் நிக்சன் ஒண்ணு பண்றாரு. அதாவது அமெரிக்கன் டாலரை கோல்டு ஸ்டாண்டர்ட்ஸ்ல இருந்து எடுத்துடுறாரு. இதுக்கு மேல அமெரிக்கன் டாலர் கோல்டு பேஸ் பண்ணி எவ்வளவு வேணாலும் பிரிண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டாரு. இதனால டாலர் கோல்டுக்கு ஈக்குவல் அப்படிங்கிற ஸ்டேட்டுக்கு வந்துருச்சு. இதன் காரணமா இன்னைக்கு எப்படி இந்தியன் மார்க்கெட் அஃபெக்ட் ஆகுதுங்கிறத இப்ப பார்க்கலாம். பேசிக்கா நமக்கு எப்படி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்கோ அது மாதிரி அமெரிக்காக்கு இருக்கிறது ஃபெடரல் பேங்க். இவங்க தான்
டாலரோட இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை மேல கீழே ஏற்றுவாங்க எக்கானமி டெவலப் பண்றதுக்கு. இதை வச்சு அவங்க இன்ஃபிளேஷனை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அதை அவங்க எப்படி பண்றாங்கிறத நான் இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். மேல காட்டுறத செக் பண்ணி பாருங்க. சோ இப்ப செப்டம்பர் 16 டாலர் ரேட் கட் பண்ண போறாங்க. அது நம்ம இந்தியன் மார்க்கெட்டையும் அஃபெக்ட் பண்ண போகுது. அது ஏங்கிறத பார்க்கலாம். சோ பேசிக்கா 2020 கொரோனால எல்லாருமே லாக்டவுன்ல இருந்தோம். இங்க எக்கானமி ஒரு கொலாப்ஸ் சிச்சுவேஷன்ல இருந்துச்சு. இந்த எக்கானமியை ரீவைவ் பண்றதுக்காக அமெரிக்கா அதிகமா டாலர்ஸை பிரிண்ட் பண்ணாங்க. அதுக்காக நியர் டு 0 அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட்ல அமெரிக்கன் பேங்க்ஸ் எல்லாமே கடன் கொடுத்துட்டு இருந்தாங்க. இதனால இன்ஃபிளேஷன் அதிகமா இருந்துச்சு. இப்ப இந்த இன்ஃபிளேஷனை மறுபடியும் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அதிகப்படுத்தணும். அதிகமா மக்கள் கிட்ட இருக்கிற பணத்தை நம்ம வாங்கணும். ஸோ இதுக்காக இன்ட்ரெஸ்ட் ரேட் அரௌண்ட் அபவுட் 5.5 வரைக்கும் இப்ப அமெரிக்கா ஏத்திட்டாங்க. அண்ட் இப்ப தே திங்க் இன்ஃபிளேஷன் கண்ட்ரோல்ல இருக்குங்கிறதுனால அவங்க ரேட் கட் பண்றதுக்கு முடிவு பண்ணிருக்காங்க. இப்ப அமெரிக்கா 5.5 இருந்து 5.25 அப்படிங்கிறது 0.25 ரேட் கட் பண்ணாங்க அப்படின்னா டாலரோட வேல்யூ குறையும். இதுதான் அடுத்த டிப். எப்பெல்லாம் டாலரோட வேல்யூ குறையுதோ அப்பெல்லாம் கோல்டோட வேல்யூ ஏறும். அண்ட் எப்பெல்லாம் டாலரோட வேல்யூ ஏறுதோ அப்பெல்லாம் கோல்டோட வேல்யூ குறையும். திஸ் இஸ் பிகாஸ் கோல்ட ஒரு ஆல்டர்னேட் வெர்ஷனாக இந்த டாலர் கொண்டு வந்தாங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ டாலர் ரேட் கட் பண்றதுனால நம்ம இந்தியன் மார்க்கெட்டுமே ரேட் கட் பண்ண நன்மைக்கு தள்ளப்படுவோம். அதனால நம்ம பிசினஸ்க்கு கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு லோன்ஸ் கிடைக்கும். ஸோ அவங்களுடைய பிசினஸ் டெவலப் ஆகும். ஸ்டாக் மார்க்கெட் எப்பவுமே ஃபியூச்சர் தான் பார்க்கும் அப்படிங்கிறதுனால இது ஒரு ஷார்ட் டேர்ம் இன்க்ரீஸை எல்லா ஸ்டாக்ஸ்க்கும் கொடுக்கலாம். இதனாலதான் டாலர் அங்க ரேட் கட் பண்றதுனால நம்ம இந்தியாவுக்கு மார்க்கெட் அஃபெக்ட் ஆகுது. சோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஏன் ஸ்டாக் மார்க்கெட் திடீர்னு மேல போகுது அப்படின்னு தெரியாம இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்த்துருக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தி வீடியோ. விக்னேஷ்.